துலாத்துல கோபம் எடுக்கிறார். அப்ப நீங்க யாருக்கிட்ட வச்சுக்க கூடாது, இளைய சகோதரி கிட்ட வச்சுக்கவே கூடாது, அவங்க பக்கத்துல வச்சுக்க கூடாது, அவங்கள ரொம்ப இது பண்ணிக்க கூடாது, அவங்கள சண்டை சச்சரவு போயிடக்கூடாது. கொஞ்சம் தீர்வுகிட்டையும் வச்சுக்கோங்க, அவங்க வந்து நிறுவாங்க, எப்படா உங்களுக்கு குறைச்சல் கொடுக்கலாம்னு நிற்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து விலைக்கு போகணும், தாஜா பட்டி விளைக்கணும், அவங்கள எப்பயுமே ஒரு கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும், ஒரு நடிக்க கற்றுக்கணும். ஸோ இது உங்க லக்னாதிபதி நீசமாகக்கூடிய இடத்தை வச்சு சொல்லக்கூடிய பலன். அப்படி இருக்கலாம், நம்ம இதெல்லாம் யோசிச்சிருப்பான்னு எனக்கு தெரியல, இருக்கலாம் ரொம்ப பேர் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். இல்லை நம்ம இது புதுசாக இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. உங்க லக்னாதிபதி எங்க நீசமாறாரு, அந்த பாவம் குறிக்கக்கூடிய உறவு என்ன, அந்த பாவம் குறிக்கக்கூடிய செயல் என்னங்கிற பார்த்துக்கிட்டு அதுல கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும். உனக்குதான் பாருங்க, உங்க மனைவி சார் சார் இங்க மனைவி மட்டுமே நான் சொல்லவில்லை, உங்க பார்ட்னர்ஷிப் நீங்க பார்த்து தேர்ந்தங்க சார். உங்க லக்னத்துக்கு 11 இடத்தை லக்னமா அமைக்கக்கூடிய உங்க பார்ட்னர் சேர்த்துக்கோங்க. ஆமா பாருங்க, நீங்க போற கையெழுத்துலாம் கவனமா இருக்கணும். இப்ப சிம்மத்துக்கு 3 கையெழுத்து போடுறது, செக் போடுறது, செக் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கதான். சோ அதுல கூட எப்பயுமே கவனமா இருக்கணும், அதுவே உங்களை தாட்டி விடும். சோ இப்ப லக்னாதிபதி நீசமாகக்கூடிய இடத்தை நீங்க எடுத்து செக் பண்ணிட்டு அந்த பலனை சொல்லி பாருங்க. ஆமாங்க சார், என் தங்கச்சி தான் சார், என் தம்பி தான் சார் சொல்லுவோம். அதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, அது எப்போ அது தசா புத்தி எப்போ அது இண்டிகேட் ஆகி ஓரப்போகுதோ அப்போ அது சரியா வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் பலன் சொல்றதுல உள்ள முக்கியமான விஷயம். ரைட், பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க. பரிவர்த்தனை யோகம் 66 வகையான பரிவர்த்தனை யோகம் இருக்கு யோகத்திலையும். அதுல மகா யோகம் வந்து 22, தைனிய யோகம் 30, ககல யோகம் 8. இந்த ககல யோகம்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறவங்க, அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டை பூட்டிட்டோமா, கார்ல கிளம்பி இதை தவிடுவான், அதாவது இந்த தெருவை தாண்டிடுவான், திரும்ப அந்த தெருவில் காரை படி திரும்பி வந்து செக் பண்ணி பார்ப்போம் பூட்ட மூடிடுச்சா இல்லையான்னு பார்த்து. இதெல்லாம் ககல யோகம் சொல்லுவாங்க. இந்த மகா யோகங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னா 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 அதிபதிகள். நான் சொன்ன இந்த அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் இது மகா யோகம். இது வந்து அரசருக்கு நிகரான அரச யோகம் சொல்லுவாங்க. சோ இந்த யோகங்கள் இருக்குதா அவ ஜாதகத்துல இருந்தா அது எழுதுங்க. முதல்ல பேப்பர்ல கணிக்கிறோம் இல்லையா, கணிக்கும் போது பேப்பர்ல எழுதுங்க, இந்த யோகம் இருக்கிறத எழுதுங்க. எழுதி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லும் போது என்ன காரணத்தினால இந்த யோகம் ஏற்பட்டுச்சு, ஒருவேளை லக்னாதிபதியும் 2ஆம் இடத்தையும் தங்களுக்குள் பரிவர்த்தனை, இது மகா யோகம் அரச யோகம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி இது இருக்கியா, இதை நீ பயன்படுத்தணும், நீ என்ன கிறுக்கை மாதிரி இப்படி அலைகிறேங்கிறத எடுத்து சொல்லணும் அவனுக்கு. எடுத்து சொல்லி எந்த நேரத்தில் வேலை செய்யும் அந்த தேதியை குறிச்சு இப்படி கவனமா இரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லணும். இது அவசியம். அடுத்து தைனிய யோகம். இது கிட்டத்தட்ட 30 வகையான யோகம் இருக்கு. இது வந்து 6, 8, 12 அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகிறதோட சேர்த்து நான் மேல சொல்ல போதுங்க 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 அதிபதிகளோட இவர்கள் வந்து பரிவர்த்தனை ஆகிறது. அப்படி ஆச்சுன்னா அது தைனிய யோகம். அடுத்து ககல யோகம். இது என்னன்னா 3ஆம் இடத்து அதிபதி. இந்த 3ஆம் இடத்து அதிபதி நான் சொன்ன 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 பாவ அதிபதிகளுடன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இது ககல யோகம். இவங்களாம் கொஞ்சம் சந்தேக பிராணி தான், சந்தேகப்பட்டுக்கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை கவனம் வச்சுக்கணும். ஸோ இவ்வாறு இந்த யோகங்கள்ல இருக்கு. இது போல பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கு, நமக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா. பஞ்சமகா புருஷ யோகம் 5 கிரகங்களால் ஏற்படக்கூடியது. அவைகள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும்போது அது வந்து கேந்திரத்தில் இருக்கும். லக்ன கேந்திரத்தில் இருந்து அது ஆட்சி உச்சம் பெற்றால் அது வந்து பஞ்சமகா புருஷ யோகம். அதுல செவ்வாயில ஏற்படக்கூடிய யோகம் ருஷக யோகம், சுக்கிரனால ஏற்படக்கூடியது மாளவியா யோகம்,
புதனால் ஏற்படக்கூடியது பத்ர யோகம், அடுத்து குருவால் ஏற்படக்கூடியது அம்ச யோகம், சனியால் ஏற்படக்கூடியது சசபகா யோகம். சோ இந்த யோகங்கள் கண்டிப்பாக முறையில அவங்க வாழ்க்கையில அதை கொடுத்தே தீரும். ஆனா நீங்க முயற்சி எடுக்கணும், சனியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நீங்க முயற்சி எடுக்கணும். அதை மனசு வச்சுக்கோங்க. ரைட்டு. அப்ப யோகங்கள் வந்து ஜென்ம லக்னத்தில் இருந்து ஏற்பட்டால், அதாவது ரெண்டு வகையான யோகம் இருக்கு. லக்னத்திலிருந்து ஏற்படக்கூடியது ஒரு யோகம், சந்திரனிலிருந்து ஏற்படக்கூடியது மற்றொரு வகையான யோகம். இந்த யோகம் ஜென்ம லக்னத்தில் இருந்து ஏற்பட்டால் அந்த இது வந்து நீங்க ஜனன முதலே அது வேலை செய்யும். நீங்க குழந்தைங்கள குழந்தை காலத்துல இருந்தே அந்த யோகம் வேலை செய்யும். அதனால பஞ்சமுக புருஷ யோகத்தை லக்னத்திலிருந்து எடுக்க சொல்லுவாங்க. சில நூல்களில் சந்திரன் எடுக்கப்பட்டு சொல்லியிருந்தால் கூட அங்க கீழே வரும்போது அதை அவங்க பெரிய மென்ஷன் பண்ணவே இல்லை. சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு ஆட்சி உச்சம் ஆயிட்டாரு. இப்ப கடக ராசியில குருவும் சந்திரன் இருக்காங்க. அத கஜகேசரி யோகம் சொல்லுவீங்களா இல்ல அம்ச யோகம் சொல்லுவீங்களா? குருச்சந்திர யோகம் பார்த்தா கஜகேசரி யோகம், கஜகேசரி யோகம் சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்ச யோகம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது லக்னத்துக்கு கேந்திரத்துக்கு குரு உச்சமா இருந்தா அது அம்ச யோகம். இல்லாத பட்சத்துல சந்திரன் குரு சேர்க்கை வந்து அது கஜகேசரி யோகம் தான். இது கஜகேசரி யோகம் யோகமான்னு பார்த்தா சில சமயம் ஏன் வச்சுக்கோங்க, அது ஜென்ம குரு, ஜென்ம குருவாக இருக்கும். அப்ப அது கஜகேசரி யோகமா எழுத்து நீங்க சொல்லிக்கிட்டு போது கொஞ்சம் கஷ்டப்படும். அது ஒருவேளை சில கோள்கள் அந்த ரெண்டு கோள்ல ஒண்ணு நீசமாவோ இல்லாட்டி லக்னத்துக்கு 6, 8, 12 அதிபதியாகவோ மாறி இப்படி கணக்குல இருந்தா அது வேலை செய்யாது. ஆனா பொதுவா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு சந்திரன் இந்த சேர்க்கை, இந்த கேந்திர சேர்க்கை வந்து என்ன செய்யும் அப்படின்னா மற்ற தோஷங்களை அடிப்படை வைக்கும். அதை மனசுல வச்சுக்கோங்க. குருச்சந்திர சேர்க்கை இருந்துச்சுன்னா வேற எந்த தோஷமா இருந்துச்சுன்னா அந்த தோஷத்தை போல இல்லைன்னு ஆக்கிடும். நல்ல நிலையில இருந்தா முக்கியமான விஷயம் அது நல்ல நிலையா இருக்கணும். குரு நீசமா இருக்கக்கூடாது, சந்திரன் நீசமா இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறைஞ்சிருக்க கூடாது, 6, 8, 12 அதிபதியா வரக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள் சனி செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கக்கூடாது. இல்லாம இருக்குன்னா இது போல வேலை செய்யும். சோ இந்த பஞ்சமக புருஷர்கள் இப்படி வேலை செய்யும். சந்திர லக்னத்திலிருந்து வரக்கூடிய யோகம் வந்து 30-32 வயசுக்கு மேலதான் வேலை செய்யும். லக்னத்திலிருந்து வரக்கூடிய யோகம் உடனே வேலை செய்யும். சோ இதை மனசு வச்சுக்கணும். அப்புறம் எந்த ஒரு சுபயோகமும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற சுபயோகத்தை அழிக்காது. எந்த ஒரு சுபயோகமும் மற்ற சுபயோகத்தை அழிக்காது. ஆனா அசுப யோகம் சுபயோகத்தோட பலனை குறைக்கவோ இல்ல அழிக்கவோ முடியும். அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகம் அது கொஞ்சம் கவனத்தை கொள்ளணும். சரிங்களா? ஆமா சார், டைம் இருக்கா? சரி சரி. இன்னும் இல்ல சொல்றதுக்கு ரொம்ப கருத்துக்கள் வச்சிருக்கேன். நான் திரும்ப இங்க வர்றதுக்கு வில்லிங்காம இருக்கேன். நான் இது என்ன ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல தான் சொல்லணும். ஒண்ணு, எனக்கு முத அந்த கொரோனா டயத்துல ஒரு விட்டம் எனக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாரு. எங்களோட ஆன்லைன்ல பேசுகள் சொல்லி கொடுத்திருந்தாரு. அது அன்எக்ஸ்பெக்டடா கரெக்டா இவங்க கொடுத்து அந்த டயத்துல எனக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், சடையில ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கூட சார் வந்து கொஞ்சம் பேச முடியுமா, செக் பண்ணி பாருங்க, மறைச்சு கூட பேச முடியுமான்னு. பட் அந்த டயத்துல தாடி எல்லாம் முளைச்சி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோர்வுல இருந்தேன். ஏன்னா கொரோனா டைம் வேற ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. அதுல பெரிய விஷயம், என்னெல்லாம் கேம்புக்கு அனுப்பியிருக்கணும். காய்ச்சல் அப்ப சும்மா காய்ச்சல் அடிச்சா கூட கேம்புக்கு அனுப்பிச்சுவாங்க. ஏன்னா ஏன் அன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா இந்த டைபாய்டு காய்ச்சல் வந்து வருஷத்துல 3 தடவை வந்துடும். எப்ப ஆரம்பிக்கோ அது ஆரம்பிச்சு அந்த 12 மாசத்துக்குள்ள 3 வட்டம் வந்துடும். எனக்கு ஏற்கனவே வந்து இது 2வது முறை வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல டைபாய்டுக்கே வச்சிருந்தாங்க. ஒருவேளை முதல் டைபாய்டு இருந்துச்சுன்னா நான் கொரோனா போயிருக்கேன். ஸோ அதை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதை சரி கட்டுறதுக்கே டைம் இல்லாமல் போச்சு. சார் இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததால அதை பயன்படுத்திக்கிட்டேன். ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமாக வந்து பேச ரெடியா ஏற்கிறேன். ஸோ சார் மனசில் வச்சுக்கோங்க. நானும் வர வில்லிங்கா இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பால்சார் அவர்களுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேச்சை பொறுமையாக கேட்டவங்க எல்லாத்துக்குமே நான் மீடியாவில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கை ரைட். என்னோட பேரு குரு நாகராஜன்.
PhD அஸ்ட்ராலஜி தற்போது யூனிவர்சிட்டி. நான் பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது ஆரம்ப பிரசுரத்தில் இருக்கு, அதை வாங்கிக்கலாம் நீங்க. அண்ட் தென் பரம்பரை ஜோசியர், அப்பா ஜோசியர், தாத்தா ஜோசியர், எங்க பாட்டி எல்லாமே ஜோசியர் தான். ஸோ அவங்க பரம்பரையிலும் வந்திருக்கேன். ஸோ பரம்பரை ஜோசியர். நான் முன்னாடி மதுரையில் இருந்தேன். இப்போ நான் வந்து சிவகாசியில் இருக்கேன். என்னோட மனைவி அவங்களோட ஊர், அந்த ஊர். நான் அங்கே நல்லா இருக்கேன். ஜோதிடத்தால நல்லா வாழ்ந்து நல்ல வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கேன். இந்த ஜோதிடம் என்னை நல்ல பாதிப்படுத்தியிருக்கு. ஜோதிடத்தால் தான் நான் வாழ்ந்துருக்கேன். ஸோ அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த ஜோதிடத்தை நீங்களும் நல்லா கற்றுக்கிட்டு இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கணும். என்னோட நம்பர், செல்போன் நம்பர் எழுதிக்கோங்க. 98 432 98 432 19 99 9843219990 இதோட நம்பர் குறிச்சு வச்சுருக்கேன். மகிழ்ச்சி. சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. அந்த வீடு அந்த பாவம் எந்த தமிழ் மாசத்துல வருதோ அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு ஒரு தலைப்புற காரியமா ஒரு நடக்கும், அந்த அவமானம் நடக்கும், இல்ல விரயமானது, பணத்தை இழக்கிறாங்க, இல்ல சார். இதுதான் என்ன கணக்குல இதை எடுப்போம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு நான் பலன் எழுதும் போது சித்திரை மாசத்துல இருந்து பங்குனி வரைக்கும் பலன் எழுதுவான். எழுதும் போது சிகப்பு கலர், பச்சை கலர், ப்ளூ கலர் இங்கு வச்சுக்குவோம். சரிங்களா? அதாவது மேசராசி சூரியன் இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு நன்மை ஏற்பட்ட பச்சை கலர்ல எழுதுவோம், நடுத்த பலன்ல ப்ளூ கலர்ல எழுதிடுவோம். தீவிர பலன் ஏற்படுது இல்லையா, அதை ரெட் கலர்ல எழுதுவோம். இது எதற்கு அடிப்படையில ஃபர்ஸ்ட் அஷ்டவர்க்க கணிதம் சட்பலம் பார்க்கிற போது அஷ்டவர்க்க பலம் பார்க்கணும். அதுல மேசராசி மொத்த பலன்கள் வந்து நிக்க முடியாது. 30-33 அந்த மாசம் நல்லா இருக்கும். ரிஷபராசியில சூரியன் போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பலன் வந்து 28 இருக்கு, 30 இருக்கு அப்படின்னா பலன் கம்மி பலன் தான். ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா சிகப்பு கலர்ல எழுதிடுவோம். இதுதான் இருக்கு. ஸோ அது அண்டர்ஸ்டுட். இல்லாட்டி அந்த பலன் இல்லாட்டி இல்லை சொல்லும் போது அதான் வரும். ஏன்னா நான் ஜாதகம் எழுதும்போது இந்த ஜாதகம் எழுதுவோம், லைஃப் டைம் ஜாதகம் எழுதும்போது இதை நான் குறிச்சு கொடுப்போம். இந்த மாசம் எனக்கு நன்மை தரும், இது அப்பாவுக்கு நன்மை தரும், அம்மாவுக்கு நன்மை தரும், சகோதரருக்கு நன்மை தரும் அப்படின்ட்டு அந்த 12 பாவத்துக்குமே குறிச்சிடுவோம். இதுதான் முக்கியம். மகிழ்ச்சி. வாழ்க்கை. நன்றி நன்றி திரு நாகராஜ் சார். மகிழ்ச்சி சார். ஐயா நாகராஜ் அவர்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜர். அதாவது இவங்க அப்பா அஸ்ட்ராலஜர். இப்போ இவருக்கு 50 வயசு, அப்பாவுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பாருங்க. ஒரு 75 வயசு இருக்கும். அப்பாவோட அம்மா ஒருத்தர் இருக்காங்க, 110 வயசா பாட்டி. அவங்க இன்னைக்கு வந்து ஜோதிடர் சொல்லிட்டு வைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நேற்று நைட்டு அவர் சொன்னாரு. ஸோ உடனே வந்து போய் பார்க்கணும், அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு மைக் ஆனா இல்லையா, என்னன்னு தெரியல. மைக் இல்ல காலையில் இருந்து அது இருக்கு, கேது ஓடுதா? எவ்வளோ அது ஓடாது, கேது கால் தான் ஓடும், கேது நிற்கும். சரி, அது மாதிரி 110 வயசு அம்மா. ஸோ இதை பார்த்த உடனே நேற்று நைட்டே நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். அதெல்லாம் வேணா 24ஆம் தேதி மதுரையில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நேரம் உங்க ஊருக்கு தான் வரப்போறோம். அதனால 26ஆம் தேதி வந்து மீட்டிங்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ 26ஆம் தேதி மீட்டிங் போனோம்னா முதல் வேலையா அவங்க பாட்டியை தான் பார்க்கணும். ஆமா, பாட்டியை பார்த்து, ஏன்னா நம்ம துறையில ஜோதிட துறையில 110 வயசுல ஜோதிடர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் படுத்துட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல, வயசாயிட்டு தூங்குங்கிறாங்கன்னு. ஆனா ஜோதிடர் ஸ்டீல் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வாங்கணும். 26ஆம் தேதி 24 மதுரை, 26 வந்து சிவகாசி. யார் யார் விருப்பம் இருக்கிறீங்களோ எல்லாரும் வந்து நம்ம சிவலிங்கத்திட்ட பேர் கொடுக்கலாம். அடுத்தபடியாக வெள்ளக்கோவில். கோவில் வெள்ளை, கோவில்னாவே வெள்ளை மனது. அது வெள்ளை கோவில் என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் பார்க்கலாம். வெள்ளை மனதுடைய வெள்ளை கோவில் இருந்து வந்திருக்கிறார் குரு ஜோதிடர்கள் சங்க நிறுவனர் தலைவர் திரு
பூபதிராஜ், எம்ஆர் பூபதிராஜ், எம்எஸ் பூபதிராஜ் அவர்கள் நம்மிடையே பேச வருகிறார். ஏற்கனவே ஒரு கடந்த மீட்டிங் வந்தார், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இதே ஸ்டேஜ்ல. அப்போ வந்து உடனே வேகமா பேசிட்டு போயிட்டாரு. இப்போ வெளியில வேகமாக பேசுவாரு, சீக்கிரம் முடிச்சுனாரு கூடாது. மினிமம் லெவல் அது சிறப்பு பேச்சாளர்கள் 3 பேர் வெயிட் பண்ணிருக்கோம். 3 பேருக்கு சிறப்பு பேச்சாளர்களுடைய டைம் வந்து ஐயா அவர்கள் நம்முடைய பேச வருகிறார். அவருக்கு இருக்கும். சத்தியம் வாங்க வாங்க சக்தி, நீங்க பேசாம தப்பிச்சுக்கிட்டீங்க. தலைவர் லேடா நம்ம இல்லை. என்ன ஒண்ணு, நீங்க அவர் பக்கத்துல நின்னா ரொம்ப குழுமா தெரியும், என் பக்கத்துல நிக்கணும். அவருக்கு ஹலோ, நமஸ்காரம். அனைவருக்கும் பூபதிராஜனுடைய மாலை வணக்கம். இந்த புண்ணிய பூமியில வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜோதிட மாநாடு. இந்த ஜோதிட மாநாட்டுல ஐயா வந்து நம்ம அஸ்ட்ரோபால் ஐயா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த கொரோனா காலத்துல ஜோதிடர்களுக்கெல்லாம் வருமானம் இல்லாம பல போராட்டம் பல பிரச்சனைகள் இருக்கும் போது எப்படித்தான் அவருக்கு ஒரு எண்ணங்கள் தோணுச்சுன்னு தெரியல. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் ஜோதிடம், இந்த மாதிரி பல ஜோதிடர்களுக்கு வழிகாட்டியா வந்திருக்காரு. ஜீவனத்தை அடிப்படையிலே வழிகாட்டியா இருந்திருக்காரு. அறிவு சார்ந்த விஷயங்களையும் கொடுத்திருக்காரு. அந்த எப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து குட் ஐட்டம் மட்டும்தான் வியாபாரங்கள் ஓடிட்டு இருந்தது. உணவு சம்பந்தப்பட்டதை மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டு இருக்க முடியும். மற்ற தொழில் எல்லாமே லாக்கா இருந்தது. இதை யாருமே யோசிக்கல. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜோதிடர்களா இருக்காங்க. ஆனா இறைவன் யாரோ ஒருத்தருடைய வழியில, அது நம்ம பாலையாவுடைய ஞானத்துல பல ஜோதிடர்கள் வாரம் வாரம் தினம் நீங்க வந்து பேசுங்க, நீங்க வந்து வகுப்பெடுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுல பயனடைஞ்ச மாணவர்கள் இருக்காங்க, பயனடைஞ்ச ஜோதிடர்களும் இருக்காங்க. இதை நம்ம என்னைக்கு நினைச்சு பார்க்கணும். குரு வந்து நமக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழிய சரியான பாதையில நம்ம வகுத்து போகணும். அப்படி இன்னைக்கு அஸ்ட்ரோ பாலையா மூலியமாக பல ஜோதிடர்கள் இன்னைக்கு பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்காங்க, ஜோதிடத்திலே முன்னேறி இருக்காங்க. ஆனா ஐயா அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இருக்காரு. அந்த குணம் மாறவே இல்லை. ஒரு குழந்தையா அவருடைய பேச்சை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை எவ்வளவு நேர்மையா பக்குவமா பொறுமையா பேசுமோ அது மாதிரிதான் அவருடைய பேச்சு. நல்லா காவி வேட்டி கட்டிட்டு பட்டை போட்டுட்டு உத்தராட்ச மாலை எல்லாம் போட்டுட்டு ஜோசியர்னா இருந்தார். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால ஐயா படிப்பட வந்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, பேண்ட் செட் போடுங்க, இதெல்லாம் மாத்துங்கன்னாரு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாத்திட்டேன். ஏன் அப்படின்னா அந்த கொரோனா காலத்துல ஜோதிடர்களுக்கு